வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில விளையாடினது மூலமா 1000 ஒருநாள் போட்டிகள்ல விளையாடிய 2வது கிரிக்கெட் அணி அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கு ஆஸ்திரேலிய அணி. 1055 ஒருநாள் போட்டிகள்ல விளையாடி இருக்கிற இந்திய அணி இந்த பட்டியல்ல முதலிடத்துல இருக்கு. SA20 தொடர்ல பால்ஸ் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி வர்ற ஃபேபியன் ஆலனை துப்பாக்கி முனையில சிலர் கடத்தி இருக்கிற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் வீரரான ஃபேபியன் ஆலன் தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போகிறப்ப ஒரு கும்பல் அவரை வழிமறிச்சு துப்பாக்கி முனையில கடத்தி மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று அவரோட செல்போன், பேக், பணம் உள்ளிட்ட பொருட்களை வழிப்பறி செஞ்சுட்டு அவரை அங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா விசாரணை செஞ்சு வரதா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியம் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மகளிர் IPL தொடர்ல குஜராத் டைட்டன்ஸ் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளரா அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு ஆஸ்திரேலிய அணியினுடைய முன்னாள் வீரர் மைக்கேல் கிளெஞ்சர். 2019 முதல் பிக் பேஷ் தொடர்ல மெல்போர்ன் அணிக்கு பயிற்சியாளரா இருந்து வரும் மைக்கேல் கிளெஞ்சர் இப்போ குஜராத் டைட்டன்ஸ் அணியின் பயிற்சியாளரா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கேப்டனா நியமிச்சது தொடர்பா பாட்காஸ்ட் ஒன்னுல விளக்கம் அளிச்சிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் மார்க் பவுச்சர். இது தொடர்பா பேசியிருக்க மார்க் பவுச்சர், அணியினுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு. ஓரிரு சீசன்களா ரோஹித் சிறப்பா செயல்படல. ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்சி கொடுக்கறதுனால ரோஹித் ஆட்டத்துல அதிக கவனம் செலுத்த முடியும்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த விஷயங்களை இந்திய ரசிகர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லனோ, ரசிகர்கள் கிரிக்கெட்டை ரொம்பவும் எமோஷனலா அணுகிறதாவும் சொல்லியிருக்கிறாரு மார்க் பவுச்சர். இந்த நிலையில இதுல பல விஷயங்கள் தவறா சொல்லப்பட்டு இருக்கிறதா அந்த பதிவுக்கு ரோஹித் சர்மாவின் மனைவி ரித்திகா கமெண்ட் செஞ்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.